ಬಂದಿದ್ದೀರಾ? பஸ்காவை புசிக்க வேண்டும். ನಾನು ಪಸ್ಕವನ್ನು ತಿನ್ನಬೇಕು. அவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் புசித்து பானம் பண்ண வேண்டும். ಆತನ ಶರೀರವನ್ನು ರಕ್ತವನ್ನು ತಿಂದು ನಾನು ಕುಡಿಯಬೇಕು. ஒவ்வொரு விசுவாசிக்கு இந்த ஆசை கண்டிப்பாக இருக்க வேண்டும். ಪ್ರತಿಯೊಂದು ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗೂ ಈ ಆಸೆಯಾದದ್ದು ಖಂಡಿತವಾಗಿ ஆசை ಇರಬೇಕು. இருந்தா எவ்வளவு பாடுகள், எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு தடைகள் இருந்தாலும் ಆ ಆಸೆ ಇರುವಾಗ ಎಷ್ಟು ವೇದನೆಗಳು, ಕಷ್ಟಗಳು, ತಡೆಗಳು ಇರುವುದಾದ್ರೂ ஓடி வந்து விடுவோம். ಅವರು ಓಡಿ ಬರ್ತಾರೆ. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஏன்னா இதுல ஜீவன் இருக்கு. ಯಾಕಂದ್ರೆ ಇದರಲ್ಲಿ ಜೀವ ಇದೆ. இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் என்ன உண்டு? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಶರೀರದಲ್ಲಿ ಏನುಂಟು? ஜீவன் உண்டு. ಜೀವ ಉಂಟು. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவருடைய சரீரத்திலே வல்லமை உண்டு. ಆತನ ಶರೀರದಲ್ಲಿ ಶಕ್ತಿ ಉಂಟು. தெய்வீக சுகம் உண்டு. ದೈವಿಕವಾದಂತ ಸುಖ ಉಂಟು. அவருடைய சரீரத்தின் மூலமாய் நமக்கு கிடைக்கும். ಎಲ್ಲವೂ ಆತನ ಶರೀರದ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಮಗೆ ಸಿಗುತ್ತದೆ. நினைவு கூறும்படிதான் சீஷர்களுக்கு இதைகளை சொல்லுகிறார். ಅದನ್ನು ನೆನಪು ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ಶಿಷ್ಯರಿಗೆ ಆತನು ಇದನ್ನು ತಿಳಿಸುತ್ತಾನೆ. நான் ஆசையா இருந்தது போல நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த பந்தியை பங்கு பெறுவதற்கு ஆசையா இருக்க வேண்டும்.